ஒண்ணுமே ஆளுங்க. ம். சர்வெண்ட் வந்து சர்ஃப் தண்ணிய அப்படியே விட்டாங்க. ஓகே. நான் ஃபோன் பேசிட்டே போய் அது சறுக்கி விழுந்துட்டேன். ஐயோ! மைல்டா தான் விழுந்தேன். ம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது லைக் இந்த இது வந்து இந்த போன் வந்து சாக்கெட் ஓ! உடைஞ்சிருச்சு. தூள் தூளா போயிடுச்சுன்னு அப்பதான் தெரிஞ்சது. ஓகே. எந்திரிக்க பார்த்தா எந்திரிக்கவே வரல. ம். என்னன்னு தெரியல. என் சர்வெண்ட், என் பையன் எல்லாம் கை கொடுத்து என்ன தூக்குறாங்க, கொல்றாங்க. பயங்கர வலி. நானும் ஏதோ ஐடெக்ஸ்லாம் போட்டுக்கிட்டு ஓகே ஆயிடும்னு நினைச்சேன். ஐ டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் இட் வாஸ் அ ஃப்ராக்சர். ஓகே. ஏன்னா மைல்டா விழுந்ததுக்கு. சி தட் இஸ் வாட். அது ஒரு விஷயம் நான் சொன்னேன் எல்லாருக்குமே வந்து அந்த டைம்ல வந்து ஒரு டான்ஸரா இருக்கும்போது இனிமே நடக்கிறதுக்கே ஒரு சந்தேகம்னும் போது இப்போ டான்ஸ் எப்படி அப்படின்ற மாதிரி ரொம்ப நமக்கு நடப்போமா இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் எல்லாம் ஒரு காம்ப்ளிகேஷன். ஃபைனலா when we went to the hospital அவங்க சொல்லிட்டாங்க நீங்க வந்து இந்த மாவு கட்டு மாதிரி போறீங்களா இல்ல நீங்க வந்து இது ஆபரேஷன். ஸோ ஐ said ஓகே ஃபார் தி ஆபரேஷன். ஓகே. ஓகே ஓகே ஃபார் தி ஆபரேஷன். அதான் வேகம். ஏன்னா பிகாஸ் சிங்கிள் மதர் வீட்டில் அம்மாவும் பையனும் தனியா இருக்காங்க. ம். எனக்கு 2 டாக்ஸ் இருந்துச்சு. அதுங்களும் இருக்கு தனியா. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ ஹேவ் டு கோ. ஓகே. ஸோ ஐ said ஓகே. எனக்கு ஃபைனலா பார்த்தாக்கா எந்த ஹெல்த் இஷ்யூவும் இல்லைங்க. ம். போனது நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபுல் ஹெல்த் செக்அப். ஓகே. அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்லி கீழ்பாக் ஓகே. ஹாஸ்பிட்டல். எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டே இருந்தாங்க. அப்பதான் நான் ஒரு பாடம் கத்துக்கிட்டேன். தைராய்டு மாத்திரையை மட்டும் கரெக்டா எடுக்கணும். ஓகே. அதனால பாடியில கால்சியம் எல்லாமே போயிருந்தது. அதனால மைல்டா ஒரு ஃபாலுக்கே உங்களுக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆச்சுன்னா அதான் டாக்டர் சொன்னாங்க நீங்க வந்து 6வது மாடியில விழுந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும் கால்ல. ஜஸ்ட் கீழ விழுந்ததே உங்களுக்கு ம். அவ்வளவு பெரிய ஃபிராக்சர். நிறைய பேர் நான் பண்ற தப்பு பண்றாங்க. ஏன்னா எனக்கு வந்து சில மாடல்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. கொஞ்சம் மாடல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து. இந்த தைராய்டு மாத்திரை எக்ஸ்ட்ரா பார்த்தா நீங்க இழைச்சிடுவீங்க எனக்கு. எனக்கு தைராய்டு மாத்திரை வந்து இப்போ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டாக்டர். ம். இத்தனை எம்ஜி போடணும்னு. ஓகே மேம். அது அதிகமா போட்டா நீங்க இழைச்சிடுவீங்கன்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ நான் வேகமா இழைக்கணுன்ற ஒரு ஆசையில கொஞ்சம் அதிகமா போட்டேன். ஓகே. அதாவது 100 எம்ஜின்றத 400 எம்ஜியா போட்டு 4 மடங்கு அதிகமா. 4 மடங்கு அதிகமா போய் இவங்க பார்த்தா ஃபிளக்சுவேட் ஆகுது தைராய்டு. திடீர்னு அதிகமாகுது, திடீர்னு கம்மியாகுது. இதை வச்சு எப்படி ஆப்ரேஷன் பண்றதுன்னு. ம். அப்புறம் ஃபைனலா ரிஸ்க்ல தான் பண்ணாங்க. ஓகே. ஆமா. ஸோ அது பாடம். ஏன்னா வேகமா இழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திஸ் இஸ் அ லெசன்.